என் மருமக பெரிய கில்லாடி. எங்க என் மகளோட வளகாப்புக்கு பணம் கொடுக்க வேண்டியது வந்துருமோன்னு நைஸா எங்க மேல திருட்டு பட்டத்தை கட்டி எங்க 2 பேருமே வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சான். நான் அவளோட பெரிய கில்லாடியாச்சே. திருட்டு பட்டத்தை நான் மட்டும் ஏத்துக்கிட்டு வெளியில வந்துட்டேன். என் பொண்டாட்டிய வீட்லயே தங்க வச்சுட்டேன். எப்படி? அப்ப அந்த 2000 ரூபாய் பணத்தை நீங்க எடுக்கலையா? நானா? 2000 ரூபாயா? சாமி, 2000 ரூபாய் என் கண்ணால பார்த்தாலே என் உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் 3 நாளைக்கு வத்திரும். நான் எப்படி எடுக்க முடியும்? இந்த பிள்ளைய நான் சத்தியமா சொல்றேன், நான் அந்த பணத்தை திருடவே இல்லை. என் மருமக தான் எங்களுக்கு தெரியாம அந்த பணத்தை எடுத்து எங்க பெட்டிக்குள்ள வச்சிருக்கணும். எப்படியோ என் பொண்டாட்டோட சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் பிரச்சனை இல்லை. என்னை பத்தி கவலை இல்லைங்க. இருக்கவே இருக்கு கோயில் குளம் செதறுதேங்க. இந்த பாருங்க, இந்த குளத்திலேயே குளிக்கலாம். என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆனா என் பொண்டாட்டியால அதெல்லாம் முடியுங்களா? இப்படித்தான் ஏதோ இருக்கும்னு நானும் நினைச்சேன். நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்களே இங்க குளத்துல குளிக்கும் போது எனக்கு மட்டும் எனக்கு கிணறும் பாத்ரூமும் வேண்டி கிடக்கு. சரிண்ணே, போடி போ. மாட்டேன். போடி. நான் போக மாட்டேன். வீட்டு கதவு பூட்டிட்டு போற. போடி. பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. அம்மா, நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. உங்க புருஷன் கோயில்ல தங்க மாட்டாரு, அதுக்கு நான் பொறுப்பு. நாளைக்கு காலையில இதுக்கு ஒரு நல்ல முடிவை நான் எடுக்கிறேன். போருமா, போயிடு. சாப்பிடுங்க. சாப்பாடா? ஐயோ, நான் சாப்பிட்டாச்சு. சாரு வாங்கி கொடுத்தார். நீ சாப்பிட்டாச்சுல்ல? இல்ல. இல்லையா? சாப்பாடி சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே? நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியாம நான் எப்படி சாப்பிடுறது? ஒரு பிள்ளை பெத்தா உரியில சோறு, 4 பிள்ளை பெத்தா நடுத்தூர்ல தான் சோறும்பாங்க. நம்ம ஒரு பிள்ளை தானே பெத்தோம். இப்படி நடுத்தூர்ல திங்க வச்சுட்டாரு. சாப்பிடுறீ? என்ன சாப்பிட ஆரம்பிச்சாச்சா? இந்தம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். உன் குழந்தைக்கு குங்குமம் வச்சு எவ்வளவு நாளாச்சு. நீ உங்க குழந்தைங்களுக்கு வச்சிருமா. ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க? உள்ள வாங்க. இது என் பிள்ளை வீடு. ஆனா இந்த ரூம எனக்கு கொடுத்துருக்கேன். தைரியமா உள்ள போங்க. கோயில் அவர்தாமா சாப்பிட்டாரு, நான் சாப்பிடல. தட்டு வை. எதுக்காக அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க? அவரு நானும் பால்ய சிநேகிதர்கள். பட்டுக்கோட்டையில 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து படிச்சோம், சேர்ந்து ஃபெயில் ஆனோம். இத்தனை நாளா நம்ம மாடியில இருந்தாரு, இப்பதான் தெரிஞ்சதா? இத்தனை நாளா அவர் முகத்தை நான் உத்து பார்க்கல. இன்னைக்குதான் உத்து பார்த்தே அடையாளம் தெரிஞ்சது. விளையாடாதீங்கப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டுல எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ். பணம் வேற திருடி இருக்காரு. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. முதல்ல அவர் வெளியே அனுப்புங்க. சரி, அவர் பணத்தை திருடி இருக்காருன்னு வச்சுப்போம். சாதாரணமா திருடனை எங்க அடைச்சு வைப்பாங்க? ஜெயில்ல. நான் அவரை ஜெயில தானே வச்சிருக்கிறேன். அப்பா? ஆமாம்பா, என் ரூம நீ பூட்டி வச்சிருக்கிறேன். ஜன்னல வெளிப்பக்கம் அடிச்சுட்டேன். உள்ள கைதியா இருக்கிறேன். கைதியோட கைதியா அவரு இருந்துட்டு போகட்டுமே. நான் இங்க வந்ததுதான் உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன். உங்க பையன் பாய் சாப்பாட்டுல இருந்து போயிட்டாரு. நான் வேணா கோயில்ல போய் பாருங்க. உங்களை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டது நானா வெளியில போக சொல்ற வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஆமா சொல்லிட்டேன். அதுக்கு இல்ல, உங்க என்னப்பா கையில சுத்தி? என் மண்டையை உடைக்க போறியா? இல்ல. உன் மண்டையை உடைச்சு போறியா? இல்ல. எதை உடைக்க போற? பூட்டை உடைக்க போறேன். ரீப்பரை புடுங்க போறேன். நீங்களா கதவை பூட்டிக்கிட்டு ஜன்னலுக்கு ரீப்பர் அடிச்சுட்டு கடைசியில பழைய என் தலைமையில போடுறீங்க. இது பாருப்பா, என் பால்ய சிநேகிதர் என்ன பண்றதுன்னு சொல்லவே இல்லையே நீ இன்னும். ராத்திரிக்கு இருக்கட்டும், காலையில போயிடும். சரி, காலையில நான் கண்டிப்பா போயிடுவேன். कमला कुट चूचुक कुंकुमतो नियतारुणितातुलनीलतनो कमलायतलोचन लोकपते विजयी भव वेंकटशैलपते मामा कमला कुट मामा चूचुक कुंकुमतो नियतारुणितातुलनीलतनो कमलायतलोचन लोकपते विजयी भव वेंकटशैलपते மனுஷன்னா பகல்ல முழிச்சுக்கிட்டு இருக்கணும், ராத்திரியில தூங்கணும். நீங்க ராத்திரியில முழிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக
பகல்ல தூங்குறீங்க. வீட்டுல நடக்கிற எதையுமே கண்டுக்கிறது இல்ல. இப்போ நீங்க கத்தினா நானும் கத்துவேன். 4 பேர் காதல விழும். நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யல, அதனால எனக்கு அசிங்கம் கிடையாது. ஆனா நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, உங்களுக்கு தான் அசிங்கம். நம்ம பேரை சொல்ல வாரிச குடுக்கறவ பொண்டாட்டி, ஆனா நமக்கே பேர் வைக்கிறவங்க அப்பா அம்மா. 2 பேருக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம், இதானே பழமொழி. இதுல பொண்டாட்டியே வரலையே. கட்டிலுக்கு வந்தவளுக்கு கொடுக்கிற மரியாதையில பாதியையாவது தொட்டில ஆட்டினவளுக்கு கொடுக்கணும் இல்லையா சார்? நான் சொல்றத அப்படியே வீட்டுல போய் உங்க பொண்டாட்டி கிட்ட பேசுவீங்களா? இத பாருங்க, இப்ப உடனடியா எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்திருக்கிற புருஷன் முன்னாடி முதல்ல பொம்பளையா எழுந்து உட்காரு. பொண்டாட்டியா காஃபி கொண்டு வா. அப்புறமா புருஷனா நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். தர்ம நியாயங்களை அலசி பார்த்து. காப்பி இந்தாப்பா. நீ என்னமா இந்த வீட்டு சமயக்காரியா? உன்னை உட்கார வச்சு சோறு போற அளவுக்கு உனக்கு வயசு இருக்கு, மரியாதை இருக்கு, பதவியும் இருக்கு. போய் அந்த ஹால்ல உட்காருமா. என்னம்மா அப்படி பாக்குற? உன் புருஷன் ராப்பகலா கண் முழிச்சு உழைச்சி சோறு போட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த உன் பையன் தான் சொந்த சம்பாதியத்துல வாங்கின சோஃபாமா அது கண்ட கண்ட கழுதைங்க உட்கார்ந்து தேய்க்குது. நீ கொஞ்சம் உட்கார்ந்து தேய்ச்சா தப்பு இல்ல. என்ன ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு? இத்தனை நாளா புடவை கட்டிட்டு இருந்தேன். இன்னில இருந்து லுங்கி கட்டுறதா முடிவு பண்ணிருக்கிறேன். What do you mean? எழுந்துருமா, எழுந்துடுறேன். 2 காபி கொண்டு வரியா? என்ன முடிக்கிற? காபி போட தெரியாதா? இல்ல கேஸ் திறக்க தெரியாதா? இல்ல நெருப்பு குச்சி எடுத்து நெருப்பு பத்த வைக்க தெரியாதா? இல்ல இந்த வீட்டுல சமையல் எங்க இருக்குன்னு தெரியாதா? It's too much. You're going beyond your limits. தமிழ்ல பேசுமா. நீ என்ன வெள்ளக்காரனுக்கா பிறந்த? எழுதிடுற உன் பத்திரிகையில மாசம் பெத்த அப்பன பையன் நடு ரோடுக்கு துரத்தி விட்டான். 10 மாசம் சுமந்த தாய்க்கு புள்ள சோறு போடல. கூட பிறந்த தங்கச்சி அண்ணன் கவனிக்கல. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி வாச்சா நாங்கெல்லாம் என்னம்மா பண்றது? பெண் என்பவள் மனித ஜாதியின் மிகச்சிறப்பான பாதி. மகாத்மா காந்தி சொன்னத நீங்களும் உங்க பத்திரிகையில முதல் பக்கத்திலேயே போட்டுறீங்க. அவர் சொல்லுவாருமா, ஏன்னா அவர் பொண்டாட்டி கஸ்தூரிபாய், எம் பொண்டாட்டி நீ ஆச்சே. மாதர் சங்க மீட்டிங்ல பேசுற பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், பெண்கள் நசுக்கப்படுகிறார்கள், பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்கம்மா மட்டும் பொம்பளை இல்லையா? இனிமே நீ பத்திரிகையில போய் எழுதி கிழிச்சது போதும், சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுனதும் போதும். நாளை காலையில இருந்து இந்த வீட்டு பொண்ணா எனக்கு பொண்டாட்டியா எங்க அம்மாக்கு மருமகளா இருக்கிற. இதுக்கு நான் சம்மதிக்கலன்னா உன் வழியை பார்த்துக்கிட்டு நீ போ. எடைய வழி? உங்க அம்மா வீடு. நான் ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் நான் கொடுத்திருக்கேன், வாடகை நான் கொடுத்துக்கிட்டு வரேன். நீங்க போட்ட சாப்பாட்டுக்கு எத்தனையோ நாள் இந்த உடம்ப உங்களுக்கு தானம் பண்ணியாச்சு. இதுதான் உன் முடிவா? முடிவில்லை, ஆரம்பம். அடங்கி போய் தான் எங்களை நீங்க அடிமைகள் ஆக்கிட்டீங்க. என்னால என் சொந்த கால்ல நிக்க முடியும். என்னைக்கு நமக்கு பந்தக்கால் போட்டாங்களோ அன்னைக்கே உனக்கு சொந்த கால் போயாச்சு. Bullshit challenge. நீ சுமார்மா. சேலஞ்ச்